கோவில் அன்னதானமும் சாப்பிட்டு சாமியையும் பார்த்து ரேக்லாக்கும் போயிட்டு வந்தாச்சு மக்களே. ஜி தும்பலப்பட்டி ரேக்லா பந்தயத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்துட்டேன். பாப்பாவோட வீட்டில் தாங்க தங்கியிருந்தேன். ஜி தும்பலப்பட்டி ரேக்லா பந்தயம் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு நினச்சி வந்த பந்தயங்க இந்த பந்தயம். ஏன்னா கிட்டத்தட்ட போன வருஷம் போகல, அதுக்கு வருஷம் போனேன். போன வருஷம் வந்துட்டு கட் அவுட்லாம் வச்சு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் வந்து போட்டிருந்தாங்க. பட் தேதியை வந்துட்டு மறந்துட்டு போனனால ரொம்ப சங்கடமாக போச்சு. இந்த வருஷம் வந்துட்டு ஒருத்தர் இல்லைங்க, ஃபேஸ்புக்கில் இருந்து, இன்ஸ்டாவில் இருந்து, காலில் இருந்து, ஃபாரின்ல இருந்துன்னு ஒரு ஊரே கால் பண்ணிட்டாங்க. இதில் பாப்பாவோட பூப்புனித நீராட்டு விழாவில் சிவகங்கை சேவனிப்பட்டியில் வேற இருந்தேன். அங்கவே வந்துட்டு கிளம்பு 9 மணி ஆயிடுச்சு. கிலோமீட்டர் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி திண்டுக்கலுக்கு போட்டு பார்த்தா 150 கிலோமீட்டர்னு வந்துச்சு. என்னைக்கிடா போகிறோம், பேசாம கால் பண்ணி என்னால் முடியலன்னு சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் கண்டிப்பாக வந்துட்டு போயே ஆகணும், ஒரு ஊரே கூப்பிட்டுருக்காங்க, எப்படியாச்சும் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஜி தும்பலப்பட்டிக்கும் வந்துட்டேங்க. ஸோ அங்கே சந்தோஷ் தம்பி வந்து வீட்டில் வந்துட்டு தங்கியிருந்தேன். ரொம்ப அருமையாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களோட அக்கா